ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் ஒரு புதுசான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழில் சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து இது வேற ஒன்றும் இல்லை, சாதாரண பெண்ணு தான், இது வேற ஒன்றும் இல்லை, குப்பை தான், இப்படிலாம் சொல்லுவோம்ல. இந்த வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி லெசனில் நத்திங் பட் எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நத்திங் பட்டுக்கு வந்து ரெண்டு விதமாக அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, இது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வேற ஒன்றும் இல்லை, புக்கு தான். இது வேற ஒன்றும் இல்லை, குப்பை தான், அப்படி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் நத்திங் பட் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது, இதை தவிர வேற எதுவும் கிடையாது, இப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நத்திங் பட் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போது இது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒன், இது வேற ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற நினப்பு தான். இது வேற ஒன்றும் இல்லை, உன்னுடைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யாராவது ஒருத்தர் ரொம்ப வந்து பயப்படுறாங்க, இல்லை ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா, இது வேற ஒன்றும் இல்லை, உன்னோட நினப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அங்கே பேய் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, இது வேற ஒன்றும் இல்லை, உன்னோட நினப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இப்போது திஸ் இஸ் நத்திங் பட் your negative thoughts. This is nothing but your negative thoughts அப்படின்னா இது வேற ஒன்றும் இல்லை, உன்னுடைய எதிர்மறை சிந்தனை தான். This is nothing but your negative thought. உன்னுடைய இது நெகட்டிவ் தாட் தான், வேற எதுவும் இல்லை. This is nothing but your fear. இது வேற ஒன்றும் இல்லை, உன்னுடைய மனசில் உள்ள பயம்தான். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாரையாவது ஏமாற்றிட்டு அவங்க கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னா, ஐயோ இது வேற ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்றும் ப்ராங்க் தான் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு திஸ் இஸ் நத்திங் பட் அ ப்ராங்க். திஸ் இஸ் நத்திங் பட் அ ப்ராங்க் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சும்மா விளையாட்டுக்கு தான், ஜோக்குக்கு தான், இது வேற ஒன்றும் இல்லை, சும்மா ஜோக்கு தான். திஸ் இஸ் நத்திங் பட் அ ஜோக். இது வேற ஒன்றும் இல்லை, சும்மா மேஜிக் தான். திஸ் இஸ் நத்திங் பட் அ மேஜிக். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒரு புக்ஸ் எல்லாம் இருக்குது, யாராவது ஒருத்தர் வந்து அதை வந்து குப்பையில் போட போகிறாங்க, இல்லை சின்ன குழந்தைங்க யாராவது கிழிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து திட்டுவாங்க, பாரு புக்கை ஏன் கிழிச்சிட்டேன்னு. அப்போ நம்ம போய் வேற ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பழைய புக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. பரவாயில்ல, கிழிச்சா பரவாயில்ல, இது ஒன்றும் இல்லை, எல்லாம் பழைய புக்கு தான், இது வேற ஒன்றும் இல்லை, பழைய புக்கு தான், இப்படி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு திஸ் இஸ் நத்திங் பட் மை ஓல்டு புக்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் மை ஓல்டு புக்ஸ். இது வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் பழைய புக்கு தான், அப்படி சொல்கிறதுக்கு திஸ் இஸ் நத்திங் பட் மை ஓல்டு புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இதை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதை தவிர வேற ஒன்றும் செய்யலை, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த வாரம் முழுக்க சாலடை தவிர வேறு எதுவுமே சாப்பிடல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் வெறும் சாலட் மட்டும் தான் சாப்பிட்டேன், சாலடை தவிர வேறு எதுவுமே இந்த வாரம் ஃபுல்லாக சாப்பிடல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் நத்திங் பட் salads for the past week. அப்படின்னா கடந்த ஒரு வாரமாக சாலடை தவிர வேறு எதுவுமே சாப்பிடல. ஸோ ஒரு வாரமாக செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்றதுனால நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் நத்திங் பட் சாலட்ஸ். சாலடை தவிர ஒன்றும் இல்லைன்றதுக்காக தான் நத்திங் பட் சாலட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து சாலட் மட்டும் தான் இந்த ஒரு வாரமாக சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா அந்த நத்திங் பட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் சாலட்ஸ் ஃபார் த பாஸ்ட் வீக் அப்படின்னா கடந்த ஒரு வாரமாக நான் சாலட் மட்டும் சாப்பிட்டுட்ருக்கேன், சாலடை தவிர வேறு எதுவும் நான் சாப்பிடல அப்படி சொல்கிறதுக்கு தான் ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் நத்திங் அப்படின்ற நத்திங் இந்த வர்றதுனால வேறு எதுவும் ஒன்றும் இல்லைன்ற அர்த்தத்தில் வந்துடும். ஸோ ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் நத்திங் பட் சாலட்ஸ், சாலடை தவிர வேறு எதுவும் சாப்பிடல ஃபார் த பாஸ்ட் 1 week. நெக்ஸ்ட் ஒன், இந்த கடையில் குழந்தைங்களுக்கு உண்டான ட்ரெஸ்ஸை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? திஸ் ஷாப் ஹேஸ் நத்திங் பட் சம் கிட்ஸ் வேர். இந்த கடையில் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு உண்டான ட்ரெஸ்ஸை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. திஸ் ஷாப் ஹேஸ் நத்திங் பட் சம் கிட்ஸ் வேர். நெக்ஸ்ட் ஒன், அவன் ஒரு நாள் முழுக்க வீடியோ கேம் விளையாடுறத தவிர வேறு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்? ஹீ ஹாஸ் பீன் பிளேயிங் நத்திங் பட் வீடியோ கேம்ஸ் ஆல் டே. ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஹேஸ் பீன் பிளேயிங் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவன் காலையில் இருந்து விளையாடிட்டே இருக்கான் அந்த முழு நாளும். அதனால
he has been playing nothing but video games all day அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அவ இந்த வாரம் முழுக்க மிச்ச மீதியான சாப்பாடை தவிர வேறு எதுவுமே சாப்பிடல. ஸோ சாப்பாட்டில் என்னன்னைக்கு டெய்லி என்னென்ன மிச்சம் மீதியெல்லாம் இருக்கோ அதை மட்டும் தான் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வாரம் முழுக்க அதை தான் சாப்பிட்ருக்கா, எதுவும் புதுசாக செஞ்சு சாப்பிடவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதை தவிர ஒன்றும் சாப்பிடலன்னு சொல்கிறதுக்கும் நம்ம வந்து இங்கே நத்திங் பட் யூஸ் பண்ணுறோம். அப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம், ஷீ ஹாஸ் பீன் ஈட்டிங். ஸோ இந்த வாரம் முழுக்க, ஸோ இந்த வாரத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அப்படி தான் சாப்பிட்றான்றதுனால ஹாஸ் பீன் சொல்கிறோம். ஸோ ஷீ ஹாஸ் பீன் ஈட்டிங். என்ன சாப்பிட்றா, லெஃப்ட் ஓவரை தவிர வேறு எதுவும் சாப்பிடல, மிச்ச மீதியை தவிர ஒன்றும் சாப்பிடல. ஸோ நத்திங் பட் லெஃப்ட் ஓவர். ஸோ அப்போ லெஃப்ட் ஓவர்ன்றது மிச்ச மீதி, அந்த மிச்ச மீதியை தவிர ஒன்றும் சாப்பிடலன்னு சொல்கிறோமா, அதனால நத்திங் பட் லெஃப்ட் ஓவர். சாப்பிட்றான்றது முதலே சொல்லிட்டோம், ஷி ஹாஸ் பீன் ஈட்டிங் அப்படின்னு. ஸோ ஷி ஹாஸ் பீன் ஈட்டிங் நத்திங் பட் லெஃப்ட் ஓவர்ஸ் ஆல் திஸ் வீக். இந்த வாரம் முழுக்க மிச்ச மீதியை தவிர வேறு எதுவுமே அவன் சாப்பிடல. நெக்ஸ்ட் ஒன், அவன் சாமி பாட்டை தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இத்தனை நாள் அவன் வந்து வெறும் சாமி பாட்டு மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருந்தான், சாமி பாட்டை தவிர வேறு எதுவுமே அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஹீ ஹாஸ் பீன். ஏன்னா அது இப்போ இன்றைக்கி கேட்குறது இல்லை, முதல்லேருந்தே அவன் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ஹாஸ் பீன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹீ ஹாஸ் பீன் லிசனிங் டு. லிசனிங் சொல்லிட்டோம், கேட்குறான்ற வரைக்கும் சொல்லிட்டோம். எதை கேட்குறான், சாமி பாட்டை தவிர எதையும் கேட்குறது இல்லைன்னு சொல்லணும். அப்போ நத்திங்னு சொல்லணும். ஸோ ஹீ ஹாஸ் பீன் லிசனிங் டு நத்திங் பட் சம் டிவோஷனல் சாங்ஸ். சில டிவோஷனல் சாங்ஸ் அப்படின்னா கொஞ்சம் பக்தி பாடல்கள், சாமி பாட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ அவன் பக்தி பாடல்களை தவிர வேறு எதையும் கேட்குறதில்ல. ஸோ ஹீ ஹாஸ் பீன் லிசனிங் டு நத்திங் பட் சம் டிவோஷனல் சாங்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இந்த ரெஸ்டாரண்ட்டில் சைனீஸ் ஃபுட்டை தவிர வேறு எதுவும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லணும். அது எப்படி சொல்லலாம், திஸ் ரெஸ்டாரண்ட் ஹேஸ் நத்திங் பட் சைனீஸ் ஃபுட். நெக்ஸ்ட் ஒன், இந்த லைப்ரரியில் புக்ஸை தவிர வேறு எதுவும் இருக்காது. நார்மல் புக்ஸ் இல்லை, வெறும் புக்ஸ் மட்டும் தான் இருக்குது இந்த லைப்ரரியில் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ புக்ஸை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். அது எப்படி சொல்லலாம், திஸ் லைப்ரரி ஹேஸ் நத்திங் பட் புக்ஸ். ஸோ புக்ஸை தவிர வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், சில நேரம் சில படங்களை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம், இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது, பாட்டை தவிர வேறு ஒன்றும் இல்லை, பாட்டு மட்டும் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, பாட்டை தவிர ஒன்றுமே கிடையாது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு திஸ் மூவி ஹேஸ் நத்திங் பட் சம் குட் சாங்ஸ் அப்படின்னா, நல்ல பாட்டை தவிர வேறு ஒன்றுமே இல்லை இந்த படத்தில், கதைன்னு ஒன்றும் இல்லை, சரியான போரிங்காக இருக்குது இந்த படம், ஆனால் பாட்டெல்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா நிறைய படம் நம்ம முந்தையே தெரியும், நமக்கு பாட்டெல்லாம் ஹிட் ஆகிருக்கும் ஆனால் படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம், அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த படத்தில் பாட்டை தவிர ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தானே சொல்லுவோம், ஏன்னா பாட்டு மட்டும் தான் நல்லா இருக்குது அப்படின்னு. அதுக்காக திஸ் மூவி ஹேஸ் நத்திங் பட் சம் குட் சாங்ஸ். ஸோ நத்திங் பட்டோட யூசேஜ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு குட்டி டெஸ்ட், நான் தமிழில் சொல்கிறத இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இது வேறு ஒன்றும் இல்லை, என்னுடைய பேனா தான். நெக்ஸ்ட் ஒன், இது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு மேஜிக் ஷோ தான். நெக்ஸ்ட் ஒன், இந்த லைப்ரரியில் புக்ஸை தவிர வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இந்த ரெஸ்டாரண்ட்டில் சைனீஸ் ஃபுட்டை தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.